இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட் 2026 வந்து நீங்க நினைச்ச மாதிரி சுலபமா இருக்க போறது இல்ல. ஒரு பெரிய சேலஞ்ச் வந்து காத்துட்டு இருக்கு. ஆனா என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, எப்படி 2021க்கு முன்னாடி முதலமைச்சருக்கு வந்து ஜாதகம் இல்ல, அவர் ராசி இல்ல, அவர் கட்டம் இல்ல சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா 2021ல எல்லாத்தையும் தாண்டி அவர் முதலமைச்சரா ஏறி உட்கார்ந்துட்டார். அதே மாதிரி 2026ல அவ்வளவு சுலபம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா வடிவேல் ஒரு படத்துல சொல்ற மாதிரி அவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. எதிரில் விளையாடுற விளையாட்டு வந்து எனக்கு புரியவே இல்லை. அவங்க வந்து இந்த நேற்று நடந்த சாம்பியன்ஸ் டிராஃபி மேட்ச் நடந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு புரியும். இது இந்தியா, இது பாகிஸ்தானு, இது இங்கிலாந்து, இது நியூசிலாந்து புரியும். இது ஐபிஎல் மாதிரி இருக்கு. ஒரே டீம்ல எல்லாரும் இருக்கான். ஒரே டீம்ல எல்லாரும் இருக்கான். எந்த டீம்ல இருக்கிறவன் யாருக்கு விளையாடுறானே தெரிய மாட்டுது. அவங்க ஏதோ அவங்க டீமுக்கு விளையாடுறாங்களா இல்லாட்டி உங்களுக்கா விளையாடுறாங்கன்னே தெரிய மாட்டுது. அவங்க மாதிரி ஒரு பாலை போடுறாங்க. பார்த்தா என்னப்பா இந்த பால் இந்த பக்கம் போது செல்ஃப் கோல் அடிக்கிறாங்க. அந்த மாதிரி அடிச்சிருக்காங்க. பயங்கர ஆச்சரியமா இருக்கு. எதிரில் வந்து ஒரு பெரிய பிளவுபட்ட தன்மை இருக்கு. அது உங்களுக்கு ஒரு பெரிய சாதகம். எதிர்முனை வந்து சாதாரணமா ஒரு நாளா வந்து நிக்குது. 5 முனை போட்டி நமக்கு நடந்துச்சு அப்படின்னா 2019, 2021, 2024 மாதிரியே 2026 வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது வந்து எதிர இருக்கிறவங்களை பொறுத்து. எதிர இருக்கிறவங்க ஆளுக்கு ஒரு கேம் ஆடுறதுனால அப்படி இருக்கு. பட் வந்து அவங்க ஒரு அலையன்ஸா சேர்ந்தாங்கன்னா அது வேற மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஒரு பெரிய டஃப்பான காம்படிஷன் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏடிஎம்கே பிஜேபி எல்லாம் சேருவாங்களா? ஏடிஎம்கே வந்து விஜய் அவர்களுடைய வருகை காத்திருக்கு. விஜய் வந்து நம்ம எதுக்கு அடுத்தவங்களை முதலமைச்சராக்கணும், நம்மளே முதலமைச்சராகலான்னு பாக்குறாரு. அதுக்காக வந்து போன வருஷம் உங்க கூட, போன தேர்தல் உங்க கூட இருந்தவர், இந்த தேர்தல் அவங்க கூட இருக்கிறாரு. அது வந்து ஒரு பெரிய ஒரு கான்பிடன்ஸ் எல்லாரும் கொடுத்துருக்கு. ஸோ பிரசாந்த் கிஷோரே வந்திருக்கிறாரு, 2021ல உங்க கூட இருந்தார் அப்படின்னு. ஒரு கட்சியில வந்து திமுக எப்பயுமே அப்படிதான். நம்ம 2 தடவை பார்க்கும் இது என்னன்னு செய்யும், தொழில் கத்துக்கணும், அப்புறம் அவங்களே செஞ்சுருவாங்க. 2021ல வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து என்ன பண்ணாருன்னு பார்த்தாங்க. அதுக்கெல்லாம் அவ்வளவு செலவழிக்க முடியாது, அடுத்ததில் நாங்களே பார்த்துக்கிறோம். இவ்வளவுதானே, நாங்களே பார்த்துருவோம். சார் இந்த வருஷம் எதுவும் நமக்கு வந்து எலெக்ஷனுக்கு வந்து ஏதாவது ஆஃபர் இருக்காப்ல? இல்லை நாங்களே பார்த்துருவோம். என்னங்க நாமளே கம்பெனி ஆரம்பிச்சாச்சுப்பா, போர்டை மாற்றியாச்சு போ. அந்த மாதிரி வந்து செல்ஃபில் வந்து போட்டு அடிச்சாங்க. 2021 எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அவங்க வந்து காந்தராஜ் அண்ணன் சொல்லும்போது சொன்னாங்க, நான் வந்து ஸ்டாலின் அப்படின்னு பேரை சொல்லிட்டேன்னு வருத்தப்படாதீங்கன்னு. அங்கே வந்து நிறைய பசங்களா இருந்தாங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பெருமக்கள் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அந்த டீம்ல வந்து பிரசாந்த் கிஷோருடைய டீம்ல நிறைய பசங்களா இருந்தாங்க. அவங்க எல்லாம் வந்து போன் பண்ணி பேசும்போது கட்சிக்காரங்க வந்து வேற மாதிரி பேசுவீங்க. நீங்க எப்பயுமே தளபதி தான் சொல்லுவீங்க, தலைவர் தான் சொல்லுவீங்க, முதல்வர் தான் சொல்லுவீங்க, வேற வார்த்தை சொல்ல மாட்டீங்க. அவங்க எல்லாம் வந்து போன் பண்ணப்போ நாங்கள் ஸ்டாலின் ஆஃபீஸ்ல இருந்து பேசுவோம். இப்போ நிறைய மாவட்ட தலைவர்கள்லாம் சண்டைக்கு போயிட்டாங்க. சார் இப்போ யாருக்கா வேலை பார்க்க வந்திருக்காங்க, நமக்காக பேரை சொல்லி சொல்றாங்க. அவங்களுக்கு இந்த ஃபார்முலா தெரியல. அவங்களுக்கு வந்து ஒரு வேலை, ஒரு அசைன்மெண்ட் போயிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தாங்க. சரி எதுக்கு பார்த்து நம்மளே வந்து நமக்கு நாமே தானே தலைவர் வச்சுக்கிட்ட பேரு, நமக்கு நாமே, அதனால நம்மளே பண்ணி விடப்பா, எதுக்கு நமக்கு தெரியாத தேர்தல் அரசியல் அப்படின்னு. எதிர்கட்சிகள் எல்லாருமே வந்து பெருசா முதல்ல கவனம் செலுத்தினது வந்து நான் 2 விஷயம் சொன்னேன். திமுக கூட்டணி உடையாமல் யாருக்கும் வெற்றி இல்லை. திமுக கூட்டணி உடையாமல் யாருக்கும் வெற்றி இல்லை. அதிமுகவை கூட்டணியை சேர்க்காம யாருக்கும் வெற்றி இல்லை. ஸோ வந்து வேற யாராவது ஒருத்தர் வந்து போயிடுவாங்க. இதை யோசிச்சுட்டு திமுக கூட்டணி எப்படியாவது ஒட்டச்சிடணும் அவங்களும் வந்து துப்பாக்கி எட்டு வர்றாங்க, ஏக்க படிச்சு விட்டாங்க, பீரங்கி எட்டு வர்றாங்க. ஒரு வாரம் முன்னாடி வரைக்கும் அண்ணன் மாசு வந்து எல்லாரும் வரிசையில் கூட்டு வச்சு மொத்தம் 38 பேர் எல்லாம் வரிசையில் இருக்கீங்க, எல்லாம் ஆல் ரைட், எல்லாம் அட்டெண்டன்ஸ் போட்டு சார் ஆல் ஃபுல் அட்டெண்டன்ஸ் அப்படின்ட்டு. இவங்க என்ன பண்ண, நம்ம இதுல வந்து என்னன்னா எந்த கூட்டில் இருக்காங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தவங்களா அவர் அங்க இருந்தாங்க. நான் பார்த்து இவங்க எல்லாம் சேர மாட்டாங்களே, அவங்களும் உட்காந்துருக்காங்க, எல்லாம் ஃபுல் அட்டெண்டன்ஸ் போட்டாச்சு, எல்லாத்தையும் போடுங்க. ரொம்ப ஆச்சரியமா போச்சு நமக்கு. சோ வந்து இன்னும் 1 வருஷம் இருக்கு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்